இதுவரைக்கும் நம்ம பார்த்த உலக செய்திகள் அப்படிங்கிறது வேற. இனிமே பார்க்க போற உலகத்தினுடைய நடப்பு அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கும். சவுதியினுடைய இளவரசர் அமெரிக்காவுக்கு போக போறாரு அப்படிங்கிற செய்தி. அணு ஆயுதங்களை கேட்டு வாங்க போறாரு. அதை ட்ரம்ப் கொடுக்க போறாரா இல்லையா அப்படிங்கிற மற்றொரு கேள்வி. இது தொடர்பாக ஈரானுடைய அதிபர் சவுதியினுடைய இளவரசருக்கு எழுதக்கூடிய கடிதத்தில் என்ன இருக்கு அப்படிங்கிற முக்கியமான பதில். ரெண்டாவது, இந்தியாவுக்கு வருகை தருகிறார் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள். எத்தனாம் தேதி வராரு, என்ன பேச போறாங்க, என்ன ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக போகுதுங்கிற ஏகப்பட்ட கேள்விகள். போலந்தில் இருந்து திடுதுப்புன்னு உக்ரைனுக்கு ஒரு ட்ரெயின் போச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். துருக்கியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடத்த நம்முடைய ரஷ்யா அட்டாக் பண்ணதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? துருக்கி நாட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய ஒரு நாடு. அப்போது நாட்டோவுக்கு எதிராக ரஷ்யா ஒரு பெரிய வாரை 2026 தொடக்கத்தில் ஏற்படுத்த போகுதுன்னு சொல்கிறாங்க. அதில் முதல் பலியே யார் தெரியுமா? ஹிட்லர் இருக்கக்கூடிய அதே நாடு தான். எந்த நாடுன்னு யோசிச்சு வச்சுருப்பீங்க. டீட்டெயில் ரிப்போர்ட்டாக பேசலாம், வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad.signature@gmail.com. கூழு குடிக்கனா வரேன், கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நம்முடைய வடிவேலு ஜோக்கு மாதிரி உக்ரைனுடைய அதிபருடைய நிலைங்கிறது ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. ஊழல் தலைவிரித்து ஆடக்கூடிய உக்ரைன் நாடு அப்படிங்கிறது பற்றிய செய்திகள்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ அந்த நாடு எவ்வளவு பெரிய கடன் சுமையில இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் ரிப்போர்ட் வெளியா இருக்கு. இது தொடர்பா யூரோப்பியன் யூனியனுடைய மிக முக்கியமான தலைவர் உர்சுலா அவர்கள் பேசியிருக்காங்க. அதுல உக்ரைன் பட்ட கடன் தொகை மட்டும் 140 பில்லியன் யூரோ அப்படிங்கிறாங்க. சரி, இதை திருப்பி அடைச்சிட முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, இன்னும் மற்ற நாடுகள்கிட்ட இருந்து, இப்போது பிரான்ஸுக்கிட்ட இருந்து அவங்க அந்த ரஃபேல் விமானங்கள்லாம் வாங்கியிருக்காங்கல்ல, 100க்கும் மேற்பட்ட விமானங்கள், அதில் எவ்வளவு மணிங்கிறதையே கொடுக்கவே இல்லை. அந்த பஞ்சாயத்து ஒன்று இருக்குது. ஆக மொத்தத்தில் 2026 2027 இந்த ஒரு ஆண்டில் மட்டும் 130 பில்லியன் கடன் தொகை மட்டும் உக்ரைனுக்கு தேவைப்படுதுங்கிற ஷாக்கான நியூஸையும் இப்போ யூரோப்பியன் யூனியன் வெளியிட்டிருக்காங்க. சரி, இந்த கடன் சுமையில இருந்து யூரோப்பியன் யூனியன் மேலே இப்போ உக்ரைன் தள்ளிட்டாங்க. அப்போ அவங்க என்ன செய்ய போகிறாங்க? ரஷ்யாவினுடைய முடக்கப்பட்ட சொத்துக்களை பயன்படுத்தலாமான்னு கேட்டால் அமெரிக்கா அதுக்கும் முட்டுக்கட்டை போட்டுருச்சு. இப்போது நிர்கதியாக நிற்கிறது யாருன்னு கேட்டால் சம்மந்தப்பட்ட உக்ரைன் மட்டுமல்ல, அவங்களுக்கு உதவி செய்த யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய நாடுகளும் தான். சூகோய் காமோ, இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு எனக்கு தெரியலை. பட் இதை சிம்பிளாக Su-57 அண்டு Ka-52 அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. இந்த மாதிரியான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அது மட்டும் இல்லை, S-300 S-400லாம் இந்தியாவுக்கு ரஷ்யா கொடுத்துருக்காங்கங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். பட் S-500 அப்கிரேட் இருக்குல்ல, அது மாதிரியான விஷயங்களையும் தயாரிக்க போகிறாங்களாம் இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து. அப்போது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியா இவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்காக பாதுகாக்க வேண்டிய வேலை, அதை வாங்கி குவிக்கக்கூடிய வேலையில் இப்போ ஈடுபட போகிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் எப்போ பிரசாத் நடக்க போகுது அப்படின்னு கேட்டால், அதற்கு முன்னோட்டமாக தான் இப்போது நம்முடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் லாவ்ரோவை போய் சந்திக்க போயிருக்காங்க. இருதரப்பு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஷங்காய் SCO மாநாட்டுக்காக போயிருக்காங்கங்கிற கதையெல்லாம் விடப்பட்டாலும் முக்கியமான ஒரு விஷயத்துக்காக போயிருக்காங்க. எதுக்காகனா, வர டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ஒரு வேர்ல்டு வைடாக ஒரு பெரிய மாற்றம் ஒன்று ஏற்பட போகுது. அது ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியாவுக்கு வரப்போறாருங்கிற அந்த ஸ்ட்ராங்கான ஒரு ரிப்போர்ட்டு தான். இனிமே வரக்கூடிய நாட்கள் என்ன நடக்க போகுதுங்கிறதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில்
அமெரிக்காவை ஒட்டுமொத்தமாக தனிமைப்படுத்தக்கூடிய வேலைங்கிறத இப்போ ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து செஞ்சிருக்கார். தன்னுடைய அழகான புன்னகையின் மூலியமா ஒட்டுமொத்த நாட்டினுடைய தலைவர்களையும் வளைத்து போடுவதற்கான எல்லா வேலைகளையுமே ரஷ்ய அதிபர் புட்டின் செய்கிறார். உக்ரைனுடைய இஸ்மாயில் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு துறைமுகம். இந்த துறைமுகம்னா என்ன, சும்மாவா இருக்க போது? ஒரு ஃபோர்ட்டில் கண்டிப்பாக கப்பல்கள்லாம் நிப்பாட்டுவாங்க. இதில் துருக்கியை சேர்ந்த கப்பல் ஒன்று ஒரிண்டா அப்படிங்கிறாங்க அதோடைய பேர். இந்த ஒரிண்டா அப்படிங்கிற கப்பலும் வந்து நிற்கிது. ஆக்சுவலி இது வந்து டேங்கர் கப்பல். இதுக்குள்ளே வந்து ஏகப்பட்ட 4000 டன் எரிவாயு அதில் இருக்கிறதா துருக்கி ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுது. ஏன்னா அவங்க தான் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அப்போது இந்த துருக்கியினுடைய டேங்கர் கப்பல் மேலே ரஷ்யாவினுடைய டோன் வந்து அட்டாக் பண்ணுது. இது துருக்கியின் மீது நடத்தப்பட்ட அட்டாக் அல்ல, ஒட்டுமொத்த நாட்டோ நாடுகளுக்கு விடப்பட்ட சவால் அப்படிங்கிறது தான் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா நாட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய ஒரு நாடு துருக்கி. இப்போ துருக்கிக்கு ஒரு பாதிப்புன்னா நாட்டோ நாடுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ரஷ்யா மேலே போர் தொடுக்கணும்ல, வாங்கடா சண்டைக்கு வாங்கடா அப்படின்னு இப்போ ரஷ்யா கூப்பிடுறாங்க. அதுவும் உக்ரைன் நாட்டுக்குள்ளே வச்சே துருக்கியினுடைய கப்பலுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத துப்பற்ற அரசாக உக்ரைன் இருக்குங்கிறத உலகத்துக்கு வெட்ட வெளிச்சமாக இப்போ போட்டு காமிச்சிருக்காரு ரஷ்ய அதிபர் புட்டின். இன்னொரு புறம் ஜெர்மனி இதை பார்த்து பயந்து போய் கிடக்கு. அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன்ல, ஹிட்லருடைய நாட்டின் மீது அடுத்ததாக ரஷ்ய அதிபர் புட்டின் போர் பண்ண போகிறாருன்னு. அதுதான் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஜெர்மனி ஒரு காலகட்டத்தில் எப்படிப்பட்ட நாடாக இருந்தது, செகண்ட் வேர்ல்டு வாரில் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு நாடு, அப்படிப்பட்ட ஒரு நாடு இப்போது யார்கிட்ட மாட்டிக்கிட்டு தவிக்குது அப்படின்னு கேட்டால், அந்த சொந்த நாட்டு மக்களுக்கு சாப்பாடு போட முடியாத அளவிற்கு அதனுடைய ஜிடிபி அப்படிங்கிறது டோட்டலாக டவுன் ஆயிடுச்சு. ஸோ ஜெர்மனி மீளவே முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த நாட்டுக்கு ஒரு அதிபர் வந்து உட்கார்றாரு, சான்சலராக. அவர் பேர் தான் மெர்ஸ். ஸோ அந்த மெர்ஸ் அப்படிங்கிற நபர் வந்து அந்த நாட்டை மீட்டுருவாரா அப்படின்னு கேட்டால், உக்ரைனுக்கு ட்ரோன்களை உற்பத்தி செய்யக்கூடிய மையமாக ஜெர்மனி இருக்கும்னு அவர் சொன்ன காலத்தில் இருந்து இன்ன வரைக்கும் ஜெர்மனி இனிமே மீளவே முடியாதுன்னு அந்த மக்கள் நம்புகிறாங்க. இதில் ரஷ்யா வேற 2024 தொடக்க காலகட்டத்தில் ஒரு பெரிய வாரை ஜெர்மனி மேலே தான் ஃபஸ்ட்டு அட்டாக் நடத்த போகிறாங்க அப்படிங்கிற ரகசிய ஆவணம் ஒன்று கசிஞ்சதா ஜெர்மனியினுடைய ரிப்போர்ட்டே சொல்லுது. இதுக்கு மேலே ஜெர்மனி வந்து பயப்படுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒத்துக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா அவங்களுடைய பேப்பர் சைட்லேருந்து அந்த நியூஸே ரிலீஸ் ஆயிருக்கு. எங்களை அட்டாக் பண்ண போகிறாங்களா ரஷ்யா, எங்களை அட்டாக் பண்ண போகிறாங்களா ரஷ்யா அப்படின்னு பயந்துட்டு கிடக்கிறாங்க ஜெர்மனியை சேர்ந்த மக்களும் அந்த நாட்டினுடைய அரசும். தலைக்கு எவ்வளோ தில்லு பத்தியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போலந்தினுடைய பிரைம் மினிஸ்டர் இப்போ ஒரு சிறப்பான சம்பவம் பண்ணியிருக்காரு. அவர் பேர் வந்து டொனால்டு டஸ்க்கு. அந்த டஸ்க்கு என்ன பண்ணியிருக்காரு, உக்ரைனுக்கு ஒரு ட்ரெயின் பயணம் ஏன் நம்ம போகக்கூடாது, இப்போது சைனாவிலேருந்து ஈரானுக்கு ட்ரெயின்லாம் விடுறாங்க, ஏன் வடகொரியாவிலேருந்து கூட மற்ற நாடுகளுக்கு ட்ரெயினில் தான் வந்து அதிகமான பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. கிம்மு கூட ட்ரெயினை வந்து அதிகமான அளவில் விரும்புகிறார். அப்படிப்பட்ட இடத்துல நம்ம ஏன் வந்து போலந்தில் இருந்து உக்ரைனுக்கு ட்ரெயின் ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த வேலையை செஞ்சுருக்காங்க. எது எப்படியோ பைப்லைன் பஞ்சாயத்துலாம் இப்போ பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அடுத்து போலந்துலேருந்து போகக்கூடிய ட்ரெயினும் உக்ரைனுக்கு போயிட்டு இருக்கும்போது ரஷ்யா ஒரு பெரிய ட்ரோன் அட்டாக் நடத்தினாங்கன்னா அதுவும் சிதைக்கப்படுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. பட் இது போலந்தினுடைய தில்லான முடிவு தான். டோக்மச்கா அண்டு ரிவ்னோபிலியா, என்னடா இது புது பேராக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நானும் அப்படி தான் பார்த்தேன். இது வந்து உக்ரைனில் இருக்கக்கூடிய கிராமங்கள். இந்த 2 கிராமங்களை இப்போது ரஷ்யா கைப்பற்றி இருக்கு அப்படிங்கிற மகிழ்ச்சியான செய்தியில் ரஷ்யர்கள் எல்லாம் குஷியாக இருக்காங்க. ஜார்ஜியாவுக்கு மருத்துவம் படிக்கக்கூடிய இந்திய மாணவர்களில் இருந்து உலகத்தில் அதிகமான மாணவர்கள் ரஷ்யாவை நோக்கி படிக்கணும்னு போகிறாங்க. காரணம் என்னென்னா ரஷ்ய அரசு அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது. இதில் இன்னொரு நாட்டையும் சேர்த்து பிடிக்கக்கூடிய வேலையை இப்போ ரஷ்யா 190% செஞ்சு முடிச்சுட்டாங்க. அதுக்கு இரையாக இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் உக்ரைன். இந்த வீக்கு ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள் நடக்கும் போது உலக நாட்டினுடைய தலைவர்கள் ஒருத்தர் இன்னொரு நாட்டுக்கு போகிறாங்க அப்படிங்கும் போதே ஏகப்பட்ட ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அந்த ஒப்பந்தங்கள் பற்றிய விவரங்கள் நமக்கு கிடைக்கும் போது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். அந்த வகையில் இப்போது ஒரு முக்கியமான நபர் யுஎஸ்ஏ போகிறார், ட்ரம்ப்பை சந்திக்க போகிறார். அவர் யாருன்னா சவுதியினுடைய இளவரசர் முகமது பின் சல்மான். இவர் 2018 இவங்களுடைய முக்கியமான ஒரு நபர் ஒருத்தர் அமெரிக்காவால் கொலை செய்யப்பட்டாங்க. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 2018 2020 8 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது சவுதியினுடைய இளவரசர் அமெரிக்காவுக்கு பயணம் செய்ய போகிறாருங்கிற மிக முக்கியமான விஷயம். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அரங்கேற போகுதுங்கிறதுனால ஈரானுடைய அதிபர் பெஜஸ்கியான் சவுதியினுடைய அரசருக்கு ஒரு லெட்ரு ஒன்று எழுதுகிறார்.
அவங்க 2 பேரும் என்ன லவ் லெட்டராக எழுதிக்க போகிறாங்க? அவங்க எழுதியிருக்கக்கூடிய விஷயத்தில் மிக முக்கியமானது அமெரிக்காவோடு கொண்டிருக்கக்கூடிய உறவு பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் ஈரானோடு சவுதி கொண்டு இருக்கக்கூடிய உறவில் எந்த விதமான மாற்றமும் நிகழாமல் நீங்கள் அமெரிக்காவில் போய் சைன் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறத ரெக்வஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் சவுதி சைட்லேருந்து சொல்லியிருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்களும் கசிஞ்சிருக்கு. அணு ஆயுதம் தொடர்பான முக்கியமான டீல் ஒன்று அங்கே சைன் ஆக போகுது அப்படின்னு. இதை எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, F-35 உள்ளிட்ட அந்த போர் விமானங்கள்லாம் சவுதிக்கு கொடுத்து உதவுறதுக்கு அமெரிக்கா சம்மதம் தெரிவிச்சிருக்கு. ஏற்கனவே கடந்த மே மாதத்துலேயே $600 பில்லியன் அளவிற்கான வணிக ஒப்பந்தத்தில் 2 பேர் கையெழுத்தும் போட்டிருக்காங்க. ஸோ F-35 வந்துடுச்சு. அடுத்து டார்கெட்டு, சவுதியினுடைய டார்கெட்டு அணு ஆயுதம் தான். அணு ஆயுதங்களை அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கி குவிக்கக்கூடிய வேலையில் இப்போது சவுதியினுடைய இளவரசர் ஈடுபடுவார் அப்படிங்கிற செய்தியும் வெளியாயிருக்கு. இது ஈரானுக்கு ஒரு வகையில் சாதகமான அம்சம்தான். இப்போ இல்லை, ஃப்யூச்சரில். நீங்கள் எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டே இருங்க, நான் நாடு விட்டு நாடு போய் பிச்சை கேட்க போகிறேன்னு இப்போது ஜெலன்ஸ்கி என்ன பண்ணிட்டாரு, ஸ்பெயினுக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு கிளம்பிட்டார். இப்படியே ஒவ்வொரு நாடாக போக வேண்டியதான். அங்கே போய் பணத்தை வாங்கிட்டு ஊழல் பண்ணிவிட்டு இங்கே ரஷ்ய அதிபர் புட்டினை பற்றி தன்னுடைய வீட்டுக்குள்ளேயே வச்சு நீங்கள் எங்கே இடத்த கைப்பற்றி இருக்கிறீர்களோ அதே இடத்திலிருந்து தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு ரஷ்யாவுக்கு எதிராக பொய்யான பிரச்சாரங்களை பரப்புறது மட்டும்தான் ஜெலன்ஸ்கியினுடைய வேலை. துபாயில் ஒரு ஏர் ஷோ ஒன்று நடக்குது. அதாவது எமிரேட்ஸ் இப்போ சூப்பர்வாக ஏரோப்ளைன்களுடைய இடமாக மாறி போய் நிற்கிது. அங்கே இருக்கக்கூடிய காட்சிகளும் அதை பிரதிபலிக்குது. UAE, ரஷ்யா, இந்தியா, பிரான்ஸ், USA மிலிட்ரிஸ் இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஏர்லைன் அணிவகுப்பு ஒன்று நடத்துகிறாங்க. இது பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது தொடர்பான காட்சிகளும் பார்க்க முடிஞ்சுது. அடுத்தடுத்த நாட்களில் இது தொடர்பான செய்திகள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். குபியான்ஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீஜியன். இந்த ரீஜியன் ஒட்டுமொத்தமாக FPV அப்படிங்கிற அந்த ட்ரோனை பயன்படுத்தி ரஷ்யா முழுவதுமாக ஆக்கிரமித்து கொண்டது அப்படிங்கிற செய்தி. உக்ரைனில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட நிலங்கள் இப்போது ரஷ்ய அதிபர் புட்டினுடைய பூட்ஸ் காலுக்கு கீழே தான் இருக்குது. இந்த லட்சணத்தில் அமெரிக்கா ரஷ்ய அதிபர் புட்டினோடு சம்மதம் பேசி ஜாயின் பண்ண ஒரே நாளில் போரை நிறுத்தி காட்டுவேன்னு சொன்ன ட்ரம்ப்பு தோல்வி அடைந்து விட்டார் அப்படிங்கிற முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி தான். சின்ன சின்ன நாடுகள்கிட்ட வேணால் ட்ரம்ப் ஜெயிக்கலாம். உண்மையிலேயே தில்லான ஆண்மகனாக இருக்கக்கூடிய ரஷ்ய அதிபர் புட்டினை எதிர்த்து அவரால் ஜெயிக்க முடியாது. வீழ்த்த முடியாத ஒரு ராஜாவாக கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலே வலம் வந்துகிட்டு இருக்கக்கூடிய புட்டினுக்கு ஒரு ராயல் சல்யூட். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.